ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. என்னோடய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னோட காலை வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நான் நன்றாக இருக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, வீராண ஏரி கரைக்கு மீன் பிடி சீசன் ஆரம்பிச்சிருச்சு. மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். போன வீடியோவிலே போட்டிருந்தேன், மீன் பிடிக்கிற டைம் வந்துடுச்சு. நான் வீடியோ போட்டுட்டு வரேன். தொடர்ச்சியாக என்ன மீன் அம்புடும், என்ன மீன் கிடைக்கும், அனைத்து மீன்லையும் நான் போட்டுட்டு வரேன்னு நான் சொன்னேன். நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இது வீராண ஏரியிலே ஒரு பகுதி, கிழக்கு பகுதியில் பைபாஸ் போட்டிருக்காங்க. அதில் புடையூர்லேயே ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். நீங்களே பாரு நண்பர்களே. இந்த இடம் பார்த்திங்கனாக்கா, இப்போ அந்தாண்ட கந்தவ மரத்துக்கு நேராக இந்தாண்ட ஆரம்பிக்குது. கிழக்கே இருந்து காடாக தெரியுது பாருங்கள். அதெல்லாம் மேற்கு திசையில் பைபாஸ் போகிற ரோட்டில் இருக்குது. அப்படியே வந்திங்கன்னா இதெல்லாம் ஊருக்கு நிறையா இருக்கும். இதிலேருந்து நம்ம கந்தவமரம் பார்த்திங்கனாக்கா அகலத்தில் பார்த்தோன்னா சுத்தமாக 5 கிலோமீட்ரு வரும். 5 கிலோமீட்ரு அது அகலத்தில் இருக்கும். இது நீட்டு பார்த்திங்கனாக்கா சேத்தியாத்தோப்புலேருந்து லால்பேட்டை மன்னார்குடி வரைக்கும் இதோட வீராண ஏரி நீளம் ஆரம்பிக்குது நண்பர்களே. ஏரி பாசனத்தில் விளைஞ்ச நெல் இந்த வரும் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இங்கேயும் இப்போ பார்த்திங்கனாக்கா, இப்போ கரும்புலாம் இந்த லைன் போட மாட்டாங்க. இது வீராண ஏரிக்கு மேற்க பார்த்திங்கனாக்கா கரும்பு பெரும்பாலும் கரும்பு கிடையாது. இது நம்ம சாப்பிட்ற கரும்பு ஏரிக்கும் கிழக்க தான் போடுவாங்க. இதை ஒட்டி பார்த்திங்கன்னா வீராண ஏரி ஒட்டி தான் இருக்குது. இதை பாருங்கள், நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அறுக்கிற கண்டிஷனில் இருக்குது. விளைச்சல்லாம் ரொம்ப நல்லா அற்புதமாக அருமையாக இருக்கும் விளைச்சல். ஆனால் இந்த வீராண ஏரி பாசனத்தில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதாக தெரியுது பார்த்திங்களா. எல்லாமே வீராண ஏரி பாசனம். பக்கத்தில் வீராண ஏரி இருக்குது பாருங்கள். இதை தெரியுது பாருங்கள். எல்லாம் வீராண ஏரியோட மேற்கு பகுதி. இதெல்லாம் இப்போ பார்த்திங்கனாக்கா இங்கெல்லாம் அந்த காடாக இருக்கிறதெல்லாம் ஊர். அந்தந்த ஊருக்கு நேராக அந்தாண்ட தண்ணி பாசனத்துக்கான ஒரு மது கட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் லால்பேட்டை தான். தூரமாக தெரியுதெல்லாம் லால்பேட்டை, அந்தாண்ட கந்தவமரம், அந்தாண்ட கரைங்க. இதெல்லாம் நண்பர்களே, என் வீடியோ பாடுங்க. தொடர்ச்சியாக மேலும் மேலும் வீடியோ போடுறேன். நான் இப்போ மீன் பிடிக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் மீன் பிடிக்கிற வீடியோ போடுறேன், பாருங்கள். ஒருவேளை வீராண ஏரி ஓரமாக இது விளைச்சலுங்க. இங்கே இப்போ மோட்டரும் போட்டிருக்காங்க. போரு போட்டு அதை போர் மூலயமா விவசாயம் நடக்குது. ஆனால் தண்ணி ஏரியில் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும். வீராண ஏரியில் தண்ணி எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது விவசாயத்துக்கும் பயன்பட்டு இருக்குது. மற்ற நம்ம கிழக்க பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வீராண ஏரிக்கும் கிழக்க திசையில் வீடியோ போட்டுட்டு வரேன், பாருங்கள். இப்போ மீன் சீசன் ஆரம்பிக்கிறதுனால பெரும்பாலும் நான் மீன் பிடிக்கிற வீடியோ போடுறேன், மற்ற வீடியோ போடுறேன். நண்பர்கள்லாம் பாருங்கள். பார்த்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஆதரவு கொடுங்க. மேலும் மேலும் நான் வீடியோ தொடர்ச்சியாக போட்டுட்டு வரேன். இந்த வீராணுடைய நன்மை என்ன, இங்கே வீராண ஏரி எப்படி உருவாச்சு, இது இப்போ நிறையா வரலாறு இதுக்கு பின்னணி இருக்குது. இருந்தாலும் நான் தெரிஞ்ச சில விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வரேன். இப்போ கிழக்கு பகுதி பார்த்திங்கனாக்கா பச்சை பசேர்னு வீராண ஏரியோட பாசனத்தில் விளைஞ்சி நிற்கிற நெல்லுலேருந்து கரும்புலேருந்து அனைத்தும் வீராண ஏரி பாசனம் அப்படின்னு இருக்குது. அதனால் இது வீராண ஏரி விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, அதுமாரி எங்களை மீனவருக்கு ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருந்தேன். மீனவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கும் சரி, விவசாயிகளும் சரி, வீராண ஏரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஏரியா இருக்குது.